ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குளோபல்ல இன்னைக்கு அபிஷியலா ஓப்போவோட ஒரு ஃபிளாக்ஷிப் போன் பிளஸ் ஃபிளாக்ஷிப் கேமரா எக்ஸ்பீரியன்ஸோட ஹேசில் பிளேடோட எப்பயும் போல டைப் பண்ணி இந்த வருஷம் 2026ஓட ஃபிளாக்ஷிப் கேமரா வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரா மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த X9 சீரீஸை பொறுத்தளவு இந்த அல்ட்ரா தான் ஹையர் வேரியண்டா இருக்க போகுது. அது போக நிறைய லோவர் ரெண்டும் இருக்க போகுது. லோவர் ரெண்டா ரொம்ப டவுன் கிரேட்லாம் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸோட ஒரு 2-3 போன்ஸா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அல்ட்ரா போன் இன்னைக்கு விவோ X300 அல்ட்ராவுக்கு நிகரா அதுக்கு ஈக்குவலா காம்படேட் பண்ற மாதிரியுமே உங்களுக்கு கேமரா கிட் ஆப்ஷன்ஸோடையும் அண்ட் நிறைய கலர் வேரியண்டோடையும் இன்னைக்கு அபிஷியலா குளோபல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த X300 அல்ட்ரா இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியன் ரேஞ்சில். அதே மாதிரிதான் இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ராவும் கூடிய விரைவில் இந்த இந்தியன் ரீஜன்ல வரப்போகுதுன்னு சொல்லலாம். குளோபல்ல ஸ்டார்டிங் பிரைஸ் ₹1,00,000 மேல லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் ரீஜன்ல இந்த போன் என்ன பிரைசிங்ல இருக்க போகுது, பாக்ஸ்குள்ள சார்ஜர் இருக்கா இல்லையா, இது மாதிரி நிறைய விஷயங்களோடையும் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வட்டம் எந்தெந்த விதத்துல எல்லாம் அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க, SoC எப்படி பிஹேவ் பண்ணுது, டிஸ்பிளேலோட ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்குன்னு டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரா பாக்ஸ். முன்னாடி ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் முதல்ல ரொம்ப காம்பேக்டா இருக்குங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு சம்பவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு பிளாக் கலர் இன்செட் இருக்கு. அதுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் டைப் C to டைப் A கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிம் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபைனலா மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ள சாஃப்ட் கேஸ் கிடையாது, சார்ஜரும் கிடையாது. ஸோ தட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரா இந்த மொபைல் குளோபல் ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அண்ட் 4 வேரியன்ட் பிளஸ் உங்களுக்கு ஃபுல் கிட் ஆப்ஷன்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 5 வேரியன்ட் கோட் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட்டே ₹1,00,000 மேலேயும் அண்ட் ஹையர் வேரியன்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா கிட் எல்லாமே சேர்ந்து ₹1,31,000 உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க குளோபல்ல. இருந்தாலும் இந்தியன் ரீஜனுக்கு வரும்போது இதோட பிரைசிங் என்னவா இருக்கும், உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட பிரைசிங்கை டிஸ்கஸ் பண்றது ஃபைனலா இந்த வீடியோ கடைசியில் வச்சுக்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த வட்டம் டிசைன் ஒரு சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் சைட்ல உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ் இருக்கு. நல்ல ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சஸ்ல, டூயல் டோன் ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைட் பாத்தீங்கன்னா கேமரா பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸகனுக்குள்ள ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஒரு 4 கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் டெப்த் பண்ணியிருக்காங்க கேமராக்கு. அண்ட் லெஃப்ட் டாப் கார்னர்ல உங்களுக்கு பிளாஷ் லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே ஹேசில் பிளேட்னு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு செப்பரேட்டா ஒரு கீ, அதாவது ஒரு பேட்டர்ன் கொடுத்து செகண்டரி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போ பிராண்டிங் பாட்டம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு செப்பரேட்டான ஒரு பேட்டர்ன் கான்செப்ட்ல பேக் சைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது அலுமினியம் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா. லெஃப்ட் சைட்ல ஒரு புஷபிள் பட்டன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த புஷபிள் பட்டன் நம்மளால நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ கேமராவுக்கு நல்ல ஒரு லார்ஜரான ஒரு கீ வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு போர்ட் சப்போர்ட்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. இதோட வெயிட் 235 கிராமும், திக்னஸ் 8.7 mm திக்னஸ் வித் 7050 amps பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. கேமரா எப்பயும் போல பிக்கராகவும், டிஸ்பிளே நல்ல வைப்ரண்டாகவும் அண்ட் டிசைன் வைஸ் நல்ல ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணி மாதிரி இதோட டிசைன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரா டிசைன் பட்ட பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.82 இன்ச்ல LP2 AMOLED பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டவுலி விஷன் சப்போர்ட், HDR10+, 3600 நிட்ஸ்ல ஒரு குவாட் ஹெர்ட்ஸ் பிளஸ் டிஸ்பிளே வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் 2 இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்மூத்னஸ் வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்க டவுலி விஷன் சப்போர்ட்லாம் இருக்கனால நம்ம எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கும் கலர் ரிப்ரொடக்ஷனை தட்டி தூக்குதுன்னே சொல்லலாம். டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 235 கிராமும், திக்னஸ் 8.7 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வித் 5 years OS அப்டேட் வித் கலர் வைஸ் 16 சப்போர்ட், LPDDR5X RAM, UFS 4.1 support, studio speaker, Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC support and IR port and display fingerprint sensor இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி
பேட்டரி பாத்தீங்கன்னா 7050 ஆம்ஸ் பேட்டரியும் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டத்தோட கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. அண்ட் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 10 வாட்ஸ் ரிவர்ல வயர் மூலமா சார்ஜ் பண்ற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 வித்தின் 35 to 40 மினிட்ஸ் எடுக்குது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் பாத்தீங்கன்னா 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணீங்கன்னா பேட்டரி கண்டிஷன்ஸை பொறுத்து, அதாவது டிபெண்டிங் பேட்டரியை பொறுத்து தான் நம்மளால சார்ஜிங் ஸ்பீடை நம்மளால சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த போனோட பேட்டரி டியூரபிள் நல்லாவே இருக்கு. ஒன்ஸ் பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆயிடுச்சு, நம்ம நிறைய கேமரா எடுக்கிறோம், நிறைய கேம்ஸ் பிளே பண்றோம், ஒன்ஸ் சார்ஜிங் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு பஞ்சாயத்து கிடையாது. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஆனா பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா தான் பை பண்ணிக்கிறோம். 0 to 100 வித்தின் 30 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட கேமரா. ஸோ இந்த போன் இந்த Find X9 Ultra வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன், இந்த பேர் வச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கேமரா தான். கேமராவை ஒரு மூலக்கூறா வச்சுதான் இந்த போனை பில்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் எப்பயும் போல ஹாசிபிளோட டயப் பண்ணிட்டு 200 MB பிரைமரி சென்சார் OIS சப்போர்ட்டோடையும் 200 MB OIS சப்போர்ட் பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் 3x ஆப்டிகல் ஜூம் உடையும் அண்ட் 50 MP OIS சப்போர்ட் பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் 10x ஆப்டிகல் ஜூம் உடையும் அண்ட் 50 MP அல்ட்ராவைட் கிட்டத்தட்ட 4 சென்சார் பேக் சைடு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் லேசரோட ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு. ஹாசிபிளோட டயப் பண்ணி அவங்களோட இம்ப்ளிமெண்ட் சூப்பராகவே இருக்கு. ஃப்ரண்ட்ல 50 MP ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹையஸ்டா 8K 30 frames செகண்ட்ஸ்லயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 120 FPS வித் EI சப்போர்ட்டோட நம்மளால வீடியோ எடுக்க முடியும். அதை தவிர்த்து இந்த மொபைல செப்பரேட்டரா கேமரா கிட் ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. அதோட பிரைசிங் 1,31,000 வருது. ஒரு 31,000 சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிட்டோட வருது. அதனால ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஜூமிங் ஷாட் எல்லாம் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு டீடைலிங்கோட நம்மளால ஒரு போட்டோ எடுக்க முடியும். அதுதான் இந்த போனோட மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். ஓவரால் இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது, உணரணும், பார்க்கணும், யூஸ் பண்ணா மட்டும்தான் இதோட நம்ம சொல்ற விஷயங்களை நம்மளால அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர முடியும்னு சொல்லலாம். அதனால நான் வேற ஒன்றும் சொல்ல வரல, எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் தாறு மாறா வருது. ஒவ்வொரு ஃபுட்டேஜோட கிளாரிட்டி வைஸா இருக்கட்டும், டீடைலிங்கா இருக்கட்டும், வேற லெவல தட்டி தூக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஓப்போவோட Find X9 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். எப்பயும் போலதான் ஸ்னாப்டிராகனோட ஃபிளாக்ஷிப்பான SoC ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 ஒரு 300 மார்க்கெட்டை 4.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர். GPU Adreno 840 கலா இறக்கிருக்காங்க. கேம்ஸ் எல்லாம் தாறு மாறா இருக்கு. எந்த கேம்ஸ்லுமே தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஓவரால் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கூடுதலா ஹைலைட் பண்றதுக்கு அவங்களோட ஸ்கின் தான். இந்த கலர் OS 16 வேற லெவல்ல இருக்கு. சம் ஆப்டிமைஸா இருக்கு. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா LPDDR5X RAM கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு தாறுமாற ஒரு டிஸ்பிளே பேனல் கொடுத்திருக்கான். அண்ட் நல்ல ஒரு பிக்கரான பேட்டரி பொசிஷன்ஸ் இங்க கொடுத்திருக்கான். ஓவரால் டிஸ்பிளேக்கு சூப்பராகவே கொடுத்திருக்கான். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இங்க SoCயும் நல்லாவே பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்றதுக்கு, கேமராவோட ஹேண்டில் பண்றதுக்கு நல்லாவே இங்க டெவலப்மெண்ட்டோட நல்ல ஆப்டிமைஸோட இந்த SoC கலா இறக்கிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ Find X9 Ultra இந்த மொபைல் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கிறதுக்காகவே அண்ட் எப்பயும் போல கேமராவுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து 200 MB சென்சாரோடையும் கிட்டத்தட்ட ஒரு 350 சென்சாரோடையும் இந்த வட்டம் கலா இறக்கிருக்காங்க. கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு எப்பயும் போல ஹாசிபிள் டைப்போடு நல்ல பவர்ஃபுல்லான SoC. சரி, இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இதோட பிரைசிங் 1,35,500 பேஸ் வேரியன்ட். ஹையர் வேரியன்ட் 1,31,000 உங்களுக்கு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு குளோபல்ல லான்ச் பண்ணியிருக்கான். அப்ப இந்த போனோட பிரைசிங் என்னவா இருக்கும்? இவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த போனோட டிசைன்ல இருந்து 360 டிகிரி இந்த போனை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்ப இந்த போனோட பிரைசிங் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். நம்ம S26 அல்ட்ராவுக்கு கம்பேர் பண்ணி அதை தவிர்த்துட்டு iPhone 17 Pro Max நெக்லெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த போன் எடுக்கணும் பட்சத்தில் அந்த பிரைசிங்க்கு காம்படிட்டரா இருந்தா மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும். என்னோட கணிப்பு இதோட பேஸ் வேரியன்ட் 1,30,000 கோட் பண்ணாலும் இந்த போன் இந்தியன் ரீஜன்ல நிஜமா ஒர்த்தபுளா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல நாங்களாம் அதை காட்டிலும் நல்ல பெஸ்டா தான் இருக்கு, அதுக்காகவே நாங்க வந்து 1,40,000 80,000 அப்படிலாம் கோட் பண்ணா சத்தியமா இந்த போன் சேல்ஸ் ஆகாது. அதையும் நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.